இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 100 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோட பார்ட் 3 வீடியோவாக 25 வினாக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும், அதற்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 51வது கேள்வி, சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. கூற்று 1, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. கூற்று 2, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டில் ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையினை இடப்புறமாக சுற்றி வருகிறது. இந்த 2 கூற்றுகளையும் வைத்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர், இதற்கு சரியான விடை என்னன்னா கூற்று 1 சரியானது, கூற்று 2 தவறானது. கூற்று 2ல் என்ன தவறுன்னு பாருங்க. காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டில் ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், இது சரியானது. அவனுடைய ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது என்பதுதான் சரியானது. இதில் இடப்புறமாக அப்படின்றதுனால இது தவறானது. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இனி 52வது கேள்வி பார்க்கலாம். கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் டி, எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆன்சர், எர்னஸ்ட் ஹெமிங்வே. இனி 53வது கேள்வி பார்க்கலாம். நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. ஆன்சர், ஆப்ஷன் டி, சேர்த்தல். ஆன்சர், ஆப்ஷன் டி, சேர்த்தல். நீக்குதல் எதிர்ச்சொல் சேர்த்தல். இனி 54வது கேள்வி பார்க்கலாம். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன? உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் என்ன? ஆன்சர், ஆப்ஷன் பி, டி ப்ளூ. ஆன்சர், ஆப்ஷன் பி, டி ப்ளூ. இனி 55வது கேள்வி பார்க்கலாம். விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? விளக்குகள் பலதந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, லிலியன் வாட்சன். ஆன்சர், லிலியன் வாட்சன். இனி 56வது கேள்வி பார்க்கலாம். தவறானதை தேர்ந்தெடுக்க. 4 கூற்றுகள் இருக்கு, அதில் தவறானதை தேர்ந்தெடுக்க. ஏ பாருங்க, சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். பி, உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழிக்கு இறுதியில் வரும். சி, ஞயன நமன யரள வழல ஆகிய மெய் எழுத்துக்கள் 11 நூலின் இறுதியில் வரும். டி, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். இதில் தவறானது எது? கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் என்பது தவறானது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் என்பதே சரியானது. 57வது கேள்வி பாருங்க. பொறுத்துக. பொறுத்துக. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதாவது திருக்குறளில் உள்ள முப்பால் மற்றும் அதில் உள்ள மொத்த அதிகாரங்களினுடைய எண்ணிக்கை, இந்த 2ஐயும் பொருத்தணும். ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 3, 2, 1. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களும் பொருட்பாலில் 70 அதிகாரங்களும் இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்களும் உள்ளன. இனி 58வது கேள்வி பார்க்கலாம். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது.
ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ் கும்மி. ஆன்சர் தமிழ் கும்மி. இந்த பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இனி 59வது கேள்வி பார்க்கலாம். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் சலீம் அலி. ஆன்சர் டாக்டர் சலீம் அலி. இனி 60வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று பாருங்க. மெய் என்பது உடம்பு என பொருள்படும். காரணம் மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. கூற்று காரணம். இனி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கூற்றும் சரி காரணமும் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரியானது. இனி 61வது கேள்வி. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி 5. ஆன்சர் ஆப்ஷன் சி 5. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் மற்றும் பொருள் இலக்கணம். இனி 62வது கேள்வி பார்க்கலாம். மெய் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. மெய் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி அரை மாத்திரை. ஆன்சர் அரை மாத்திரை. இனி 63வது கேள்வி. பொருத்துக. முத்து சுடர் போல தூய நிறத்தில் சித்தம் மகிழ்ந்திட. ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 2. முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல். 64வது கேள்வி பார்க்கலாம். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஷ் ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் டேஷ் ஆண்டுகள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி 10 முதல் 13 ஆண்டுகள். ஆன்சர் ஆப்ஷன் பி 10 முதல் 13 ஆண்டுகள். இனி 65வது கேள்வி பார்க்கலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதியார். இனி 66வது கேள்வி பார்க்கலாம். சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் டேஷ் மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி 4000 மீட்டர். இனி 67வது கேள்வி பார்க்கலாம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானது எது? ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நெடில். ஆன்சர் ஆப்ஷன் பி நெடில். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் யாவை? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை மற்றும் அக்கேனம். இனி 68வது கேள்வி பார்க்கலாம். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது? திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மாணிக்கம். ஆன்சர் மாணிக்கம். மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். வான்புகழ் வள்ளுவர், பொய்யில் புலவர், தெய்வ புலவர். இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இனி 69வது கேள்வி பார்க்கலாம். உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு டேஷ் தேவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஔடதம். ஆன்சர் ஔடதம். ஔடதம் என்றால் மருந்து என்று பொருள். ஔடதம் என்றால் மருந்து என்று பொருள். இனி 70வது கேள்வி பார்க்கலாம். எதிர்ச்சொற்களை பொருத்துக. எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. இதோட எதிர்ச்சொற்கள் அது வலது பக்கத்தில் இருக்குது, அதை நம்ம பொருத்தணும். ஆன்சர் அணுகு என்றால் விலகு என்று, அதற்கு எதிர்ச்சொல் விலகு. ஐயம் அதற்கு எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் அதற்கு எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை அதற்கு எதிர்ச்சொல் பொய்மை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 4, 1, 2, 3. இனி 71வது கேள்வி பார்க்கலாம். மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊக்கம். ஆன்சர் ஊக்கம். இனி 72வது கேள்வி பார்க்கலாம். ஊக்கம் வெற்றி தரும்
என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் யார்? ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் என்று கூறுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நெல்லை சு முத்து. ஆன்சர் நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர். இந்த பாடலடிகள் அறிவியல் ஆத்திச்சூடியில் உள்ளது. இனி 73வது கேள்வி பார்க்கலாம். சரியானதை தேர்ந்தெடுக்க. 2 கூற்றுகள் இருக்குது. 2 கூற்றுகளையுமே நம்ம பார்க்கலாம். கூற்று 1, சர் சி.வி. ராமன் 1928 பிப்ரவரி 23ஆம் நாள் ராமன் விளைவு என்ற தம்முடைய கண்டுபிடிப்பை வெளியிட்டார். கூற்று 2, அவர் தம் கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டுமே சரியானது. கூற்று 1 தவறு. ஏனென்றால் சர் சி.வி. ராமன் 1928 பிப்ரவரி 28ஆம் நாளை தான் தம்முடைய ராமன் விளைவு என்ற கண்டுபிடிப்பை வெளியிட்டார். அதுதான் சரியானது. இதில் பிப்ரவரி 23ன்னு இருக்குது. அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2 மட்டுமே சரியானது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 74வது கேள்வி பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நுண்ணறிவு. ஆன்சர் நுண்ணறிவு. இனி 75வது கேள்வி. மனிதன் எப்போதும் உண்மையையே டேஷ். மனிதன் எப்போதும் உண்மையையே டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உரைக்கின்றான். ஆன்சர் உரைக்கின்றான். அவ்வளோதான். 25 வினாக்களை பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு எத்தனை மார்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.